إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனின் 16வது அத்தியாயத்தின் 97வது வசனத்திலே சொல்லுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், உங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் ஈமான் கொண்ட நிலையில் சாலிஹான நல்ல அமல்களை செய்கின்றார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தொய்யிபா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு சுபிட்சமான அபிவிருத்தியான பரக்கத்தான வாழ்க்கையை வாழ வைப்போம். வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த நற்காரியங்களுடைய கூலி அவர்களுக்கு அழகான முறையிலே வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை, நம்முடைய ஆயுள், நம்முடைய செல்வம், நம்முடைய பிள்ளைகள், இவற்றிலெல்லாம் அல்லாஹுடைய அபிவிருத்தி, அல்லாஹுடைய பரக்கத் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹுடைய பரக்கத் நமக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய அபிவிருத்தி நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதிலே நமக்கு என்ன இருக்காது, ஒரு போதும் என்ற மனப்பான்மை நமக்கு இருக்காது. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய மனிதர்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கலாம். அதிகமாக சம்பாதிப்பார்கள்,
ஆனாலும் கடனில் தான் இருந்து கொண்டிருப்பார்கள். நிறைய சம்பாதிப்பார்கள், நிறைய சம்பளம் வாங்குவார்கள், ஆனாலும் அவர்கள் கடனில் இருந்து கொண்டே இருப்பார்கள், தேவையுடையவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். என்ன காரணம்? அல்லாஹுடைய அபிவிருத்தி, அல்லாஹுடைய பரக்கத் என்பது இல்லை. இன்னும் சில மக்களை பாருங்கள், நிறைய சாப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்களுடைய உடலிலே ஆரோக்கியம் இருக்காது. என்ன காரணம்? அல்லாஹுடைய அபிவிருத்தி, அல்லாஹுடைய பரக்கத் என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹுடைய பரக்கத் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நாமெல்லாம் இந்த நாட்டிலே நம்முடைய பொருளாதார தேவைக்காக உழைப்பதற்காக வந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக பரக்கத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபியை பார்த்து ஒரு இடத்திலே சொல்கின்றான், வகுர் ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்ஸிலீன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே நீங்கள் கேளுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அன்சில்னி முன்ஸலம் முபாரக்கன், பரக்கத் பொருந்திய இடத்திலே என்னை நீ இறக்கி வைப்பாயாக, பரக்கத் பொருந்திய இடத்திலே நீ என்னை தங்க வைப்பாயாக, வ அன்த கைருல் முன்ஸிலீன், நீ இறக்கி வைக்கக்கூடியவர்கள் மிக சிறந்தவனாக இருக்கின்றாய். ஆக நாம் வாழுகின்ற அந்த இடம், வாழுகின்ற சூழல், நம்முடைய உழைப்பு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வாழ்வு, இவை அனைத்திலும் அல்லாஹுடைய பரக்கத் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனாலதான் ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையின் ஆரம்பம் இருக்கின்றதே, இளைஞர் பருவத்திற்கு பிறகு திருமணமாகி அந்த முழு வாழ்க்கையில் அவன் அடியெடுத்து வைக்கும் போது அப்படிப்பட்ட தம்பதிகளுக்காக பரக்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றார்கள், பிரார்த்திக்குமாறு நமக்கு ஏவுகின்றார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவரையும் நன்மையான எல்லா காரியங்களிலும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலே ஒரு மனிதனுக்கு பரக்கத் என்பது மிக முக்கியமான அடிப்படையான ஒன்றாக ஆகிவிடுகின்றது. நபிமார்கள் உட்பட எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், லா கனியலி அன் பரகாத்திக, இறைவா உன்னுடைய பரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவனாக இல்லை, உன்னுடைய பரக்கத் என்பது எனக்கு எப்போதும் தேவையுடையதாக இருக்கின்றது என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த பரக்கத் என்று சொன்னால் என்ன? நாம் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க பரக்கத் என்பது அதிகமாக சம்பாதிப்பது அல்லது நீண்ட ஆயுளில் வாழ்வது, அதல்ல பரக்கத். குறைவாக சம்பாதித்தாலும் போதும் என்ற மனப்பான்மை வருகின்றதே, அதுதான் பரக்கத். குறைவாக சாப்பிட்டாலும் வயிறு நிரம்ப ஆரோக்கியமாக இருக்கின்றோமே, அதுதான் பரக்கத். அதிகமாக கிடைப்பதல்ல பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்திற்கான வழிகளை நமக்கு என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். என்னென்ன அமல்களை செய்தால், என்னென்ன வழிகளை நாம் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சொல்கின்றான் திருமறை குர்ஆனிலே, وَجَعَلَ فِيهَا رَوَاسِيَ مِنْ فَوْقِهَا وَبَارَكَ فِيهَا وَقَدَّرَ فِيهَا أَقْوَاتَهَا فِي 4 أَيَّامٍ سَوَاءً لِلسَّائِلِينَ. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு ஊராரை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்றான், وَجَعَلَ فِيهَا رَوَاسِيَ مِنْ فَوْقِهَا, அவர்களுக்கு மேல் நாம் மலைகளை, மிகப்பெரிய மலைகளை ஏற்படுத்தினோம். وَبَارَكَ فِيهَا, அவர்களுக்கு நாம் பரக்கத் செய்திருந்தோம். وَقَدَّرَ فِيهَا أَقْوَاتَهَا, கேட்கக்கூடியவர்களுக்காக 4 நாட்களில் அவர்களுடைய உணவை நாம் நிர்ணயித்திருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதனுடைய உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் பசியில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான், பட்டினியில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுவான், வறுமை என்பது அவனுக்கு ஏற்படவே ஏற்படாது. இதுதான் உணவிலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற பரக்கத். ஒரு மனிதனுடைய பிள்ளையில், ஒரு பெற்றோருக்கு சிறந்த செல்வமாக இருப்பது பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் பரக்கத் என்பது
அந்த பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ் மாற்றுவான். அந்த பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் மாற்றுவான். பிள்ளைகளிடமிருந்து ஷைத்தானுடைய அந்த சேட்டைகளில் இருந்து அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அதுதான் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்ற பரக்கத். ஒரு மனிதனுடைய ஆயுளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் நோய் நொடிகளில் இருந்து அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான். ஆரோக்கியமான வாழ்க்கையை அவனுக்கு கொடுப்பான். அதுதான் ஒரு மனிதனுடைய ஆயுளில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற பரக்கத். தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் குடும்பமாக கணவன் மனைவியாக வாழுகின்ற அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் எந்த விதமான சண்டைகளோ சர்ச்சைகளோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் சந்தோஷமான முறையிலே அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். அதுதான் குடும்பத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற பரக்கத். இப்படி நாம் நிறைய பரக்கத்துகளை பற்றி பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். எப்படி ஒரு பிரார்த்தனை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு மாலம் வ வலதா வ பாரிக் லஹு. இறைவா, இந்த மனிதனுக்கு நீ அதிகமான செல்வத்தை வழங்கு. இறைவா, அல்லாஹ்வே, இந்த மனிதனுக்கு நீ அதிகமாக குழந்தை பாக்கியத்தை கொடு என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். பிற்காலத்திலே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னி லமின் அக்ஸரில் அன்சாரி மாலா. அன்சாரிகளிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக நான் இருந்தேன். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. அதிக பிள்ளைகளுடையவனாக நான் இருந்தேன். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. அப்ப பரக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வது நம்மில் ஒவ்வொருவரின் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்பாபுல் பரக்கா ஃபீ ஹயாத்தில் முஸ்லிம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட வேண்டுமானால் அதற்குரிய காரணங்கள் என்னென்ன? முதலாவது காரணமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஈமானை சொல்லுகின்றான், இறை அச்சத்தை சொல்லுகின்றான். அடுத்து தவக்குல், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை சொல்லுகின்றான். இந்த மூன்றும் மிக முக்கியமான அடிப்படை. ஈமான், இறையச்சம், தவக்குல், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை. இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருந்தது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படும். அல்லாஹ் அவனுக்கு பரக்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, அந்த ஊர்வாசிகள் கிராமவாசிகள், வத்தகவ், அந்த கிராமவாசிகள், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டால், வத்தகவ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்கள் என்று சொன்னால், லா ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியினுடைய பரக்கத்தின் வாசல்களை, அபிவிருத்தியின் வாசல்களை நாம் அவர்களுக்காக திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்ப ஈமான், இறையச்சம், அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குல், நம்பிக்கை, இது நம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதை போன்று அல்லாஹ் சொல்கின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அவர் அறியாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இறையச்சம், தக்வா, இது நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படுவதற்கு, அபிவிருத்தி ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதை போன்று நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தோடு சேர்ந்து செயலாற்ற வேண்டும். குடும்பத்தோடு, உறவினர்களோடு, சமூகத்தோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். ஜமாஅத்தோடு செயல்பட வேண்டும். இதுவும் பரக்கத்திற்கு ஒரு காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னா நஅகுலு வமா நஷ்பஉ, நாங்கள் நிறைய சாப்பிடுகின்றோம்,
ஆனால் எங்களுக்கு வயிறு நிரம்புவதில்லை. சில மக்கள் சொல்லுவாங்க, என்னதான் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்ப மாட்டேங்குது, போத மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க, இன்னா நஅகுலு, நாங்கள் சாப்பிடுகின்றோம், ஆனால் எங்களுடைய வயிறு நிரம்பவில்லை, அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான வழிமுறையை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபலஅல்லக்கும் தஅகுலூன முஃப்தரிகீன், நீங்கள் தனித்தவர்களாக இருந்து சாப்பிடுகின்றீர்களா, சாப்பிடுவீர்கள் போலும், நீங்கள் தனிமையிலே இருந்து சாப்பிடுவீர்கள் போலும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உங்களுடைய உணவிலே நீங்கள் ஒன்று சேருங்கள். இப்ப குடும்பமாக இருக்கின்றோமா, பிள்ளை தனியாக சாப்பிடுவது, மனைவி தனியாக சாப்பிடுவது, தந்தை தனியாக சாப்பிடுவது அப்படி அல்ல. குடும்பமாக இருக்கும்போது அனைவரும் அந்த உணவிலே ஒன்று சேர்ந்து கூட்டாக அமர்ந்து சாப்பிடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உங்களுடைய உணவிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒன்று சேருங்கள். ஒதுகுரு ஸ்மல்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கள். அப்படி செய்தால் யுபாரக் லக்கும் ஃபீஹி, அதிலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவான் என்று அந்த நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி அஹ்மதுல 16505வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, சமூகமாக, கூட்டமைப்பாக, உறவினர்களோடு, குடும்பத்தோடு சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது முதலாவது காரணம். அதை போன்று அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு பரக்கத் செய்து விட்டான் என்று சொன்னால் ஒருவனிடமிருந்து அந்த அமலை அல்லாஹ் என்ன செய்வான், பொருந்திக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்தலியல் அப்து பிமா அதாஹு ஃபமன் ரலிய பிமா அதாஹு அல்லாஹு பாரக லஹு வ வஸ்ஸஅஹு, யாரை எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஒன்றை கொடுத்து அவன் அதை பொருந்திக் கொள்கின்றான் என்று சொன்னால் அதிலே அவனுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான் என்று சொன்னால் அதிலே அவனுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான். ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றான் என்று சொன்னால், ஆயுளை கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதிலே அல்லாஹ் விசாலத்தை ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க, வமன் லம் யர்லா, யாரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லையோ, லம் யுபாரிக் ஃபீஹி வலம் யஸ்அஹு, யாரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்தும் செய்ய மாட்டான், அவர்களுடைய வாழ்வில் அவர் அபிவிருத்தியையும் செய்ய மாட்டான். லம் யுபாரிக் ஃபீஹி வலம் யஸ்அஹு, அவனுக்கு விசாலத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி பைஹக்கில 771வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பரக்கத்தை தேடுவதற்கென்று சில நேரங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குகின்றது, அந்த நேரத்திலே ரிஸ்கை தேடி நீங்கள் என்ன செய்யுங்கள், புறப்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, இறைவா என்னுடைய உம்மத்திற்கு அதன் புக்கூரிஹா அதிகாலையிலே நீ பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. நாம் எல்லாம் வேலைக்கு கிளம்பி செல்கின்றோமே அதிகாலையில், அந்த அதிகாலை நேரம் பரக்கத்திற்குரிய நேரம், அபிவிருத்தியான ஒரு நேரம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பிரார்த்தனையை சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. அதனாலதான் சஹாபாக்கள் என்ன செய்வார்களாம், போருக்காக படைகளை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்திற்காக வியாபாரிகளை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அதிகாலையில் என்ன செய்வார்களாம், புறப்பட்டு செல்வார்கள் போருக்கு, வியாபாரத்திற்காக புறப்பட்டு செல்வார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அதிகாலை நேரத்தை நாம் நன்றாக முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுகின்றார்கள், இந்த வியாபாரத்திலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நிறைய மக்கள் வியாபாரம் செய்கின்றார்கள், நிறைய வியாபாரம் பிசினஸ் நடக்கும், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில பரக்கத் இருக்காது. கடன் அடைந்த பாடில் கடனாளியாகவே இருப்பான், அவனுக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்காது, அவனுக்கென்று ஒரு சொந்த நிலம் இருக்காது, ஆனால் மிகப்பெரிய வியாபாரியாக இருப்பான். என்ன காரணம்? வியாபாரத்திலே பரக்கத் இல்லை,
வியாபாரத்திலே உங்களுக்கு பரக்கத் ஏற்பட வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை கேளுங்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் பையானி பில் கியாரி மா லம் யதஃபர்ரகா. இரண்டு வியாபாரிகள், அதாவது வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும், இந்த இருவரும் பிரியாத வரை அந்த ஒப்பந்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஃபைன் சதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. உண்மையான முறையில் வியாபாரி வியாபாரம் செய்தால், அதை தெளிவுபடுத்தினால், ஒரு பொருளை ஒருவன் வாங்குகின்றான் என்று சொன்னால் உண்மையான முறையில் என்ன செய்ய வேண்டும்? அதை விற்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, உண்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பொருளுடைய தரம் இப்படித்தான், இது இவ்வளவு காலம்தான் உழைக்கும் என்று உண்மையாக நடந்து கொண்டால் அந்த வியாபாரத்திலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். இன்னும் சொல்றாங்க, வஇன் கதபா வ கதமா முஹிக்கத் பரக்கத்தஹு பிபைஇஹிமா. அவர்கள் பொய் சொல்லிவிட்டால், வியாபாரம் செய்வதிலே பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றார் என்று சொன்னால், அதை போன்று ஏமாற்றுகின்றார், மோசடி செய்கின்றார் என்றால் அந்த பரக்கத் அழிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவர்களுடைய வியாபாரத்தில் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அவர்கள் அடைந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப எந்தெந்த வழிகளை எல்லாம் பரக்கத்திற்குரிய வழிகளாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பேணக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய முதல் உரையிலே அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அந்த பரக்கத் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்விலும் அவனுடைய செல்வத்திலும் அவனுடைய ஆயுளிலும் எந்த விதமான நன்மைகளும் இருக்காது என்பதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு சில தகவல்களோடு நாம் அறிந்து கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அஸ்பாபுல் பரக்கா ஃபீ ஹயாத்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கையில் பரக்கத் நிறைய ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது ஒரு அடிப்படையாக குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம், அல் இஸ்திக்ஃபார். அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். அப்படி பாவ மன்னிப்புகள் தேடும் போது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். திருமறை குர்ஆனிலே சூரத்து நூஹ்ல அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே, ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. தொடர்ச்சியாக வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை அவன் இறக்குகின்றான். மழை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பரக்கத். இந்த உலகத்துல தண்ணீருக்காகத்தான் அதிகமான சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது ஒரு உலகப் போர் நடக்கும் என்று சொன்னால் அது தண்ணீருக்காகத்தான் நடக்கும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனை என்பது இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹு தஆலா யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு வானத்திலிருந்து தொடர்ச்சியாக மழையை அவன் இறக்கி வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுடைய செல்வத்திலும் உங்களுடைய குழந்தைகளிலும் அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு பல தோட்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான், பல நதிகளை அல்லாஹ் உருவாக்குவான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். அதே போன்று ஹராமான எல்லா காரியங்களிலிருந்தும் தூரமாக விலகி இருக்க வேண்டும், பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்போது அல்லாஹ் நம்முடைய இந்த வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதிகமாக தான தர்மங்களை செய்ய வேண்டும், அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழித்து நாசமாக்குவானாக.
இன்றைக்கும் நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் இந்த வட்டி என்கின்ற பெரும்பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு பாவம் அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் போர் பிரகடனம் செய்வதற்கு சமமானது என்று குர்ஆன் எச்சரிக்கின்றதோ, எந்த பாவத்தை செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் மறுமை நாளிலே பைத்தியம் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவான் என்று குர்ஆன் எச்சரிக்கின்றதோ, அந்த பாவத்தை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே பலர், அது வாங்குவதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும், இந்த வட்டி என்கின்ற பெரும்பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழித்து நாசமாக்குவானாக, வ யுர்பி ஸதகாத், சதக்காவை அல்லாஹ் வளப்படுத்துவான், அல்லாஹ் பெருக்குவான், அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான். அப்ப தான தர்மங்களிலே நாம் ஈடுபட வேண்டும், அதை போன்று பெரும்பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில அபிவிருத்தி ஏற்படுவதற்கு, பரக்கத் ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நம்மில் அதிகமானவர்கள் இந்த விஷயத்திலே பிழை விட்டிருக்கலாம், தவறிழைத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் சர்ரஹு அன் யபசுத லஹு ரிஸ்குஹு அவ் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. புகாரியில் இந்த செய்தி 2067வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் யாருடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் நாடுகின்றீர்களோ, அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ, அவர்கள் ஃபல்யஸில் ரஹிமஹு, இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்றைக்கு குடும்பத்தில் நம்மிலே அதிகமான மக்கள் இரத்த பந்தங்களை துண்டித்து, உறவுகளை துண்டித்து வாழுகின்றோம். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லாமல் ஆகுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி ஏற்படாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த பரக்கத்தினுடைய அடிச்சுவட்டை நீங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர்கள் இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அடிப்படை. இந்த பரக்கத்தை அடைந்து கொள்வதற்காக என்னென்ன காரணிகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கின்றார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.